அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிசி வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான நியூஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்பவே முக்கியமான நியூஸ். அதாவது நிறைய பேருக்கு இந்த பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்போ அந்த பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணால் தான் இந்த பிஹெச்டிக்கு அவங்க அப்ளை பண்ண முடியும். அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போது நெட் எக்ஸாமாக மாற்றிட்டாங்க. அப்போ பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னாலேயே நெட் எக்ஸாம் எழுதுனா தான் இந்த பிஹெச்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நியூஸை வெளியிட்டுக்கிறாங்க. அப்போ அந்த நியூஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரொம்பவே முக்கியமான நியூஸ் எல்லாமே நம்முடைய சேனலில் வரும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த யூஜிசி வெளியிட்டுள்ள அந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது நெட் எக்ஸாம் கம்பல்சரி ஃபார் பிஹெச்டி அட்மிஷன். அதாவது இப்போ இந்த 2024-25 ஆண்டு வரக்கூடிய கல்வி ஆண்டில் இந்த பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாச்சுனாலே இந்த நெட் எக்ஸாம் கம்பல்சரியாக அட்டன் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த நெட் எக்ஸாம் வந்துட்டு 3 விதமாக பிரிக்கிறாங்க. கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. அப்போ இந்த 3க்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜில் மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மார்க்ஸின் அடிப்படையில் இப்போ வந்து இந்த பிஹெச்டி அட்மிஷனுக்கு கேட்டகரி 3ல் வர்றாங்க. அப்போ அந்த கேட்டகரி 3க்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அந்த பெர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இது ஒரு முக்கியமான நியூஸ். முந்தைய எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டியில் ஒரு காமனாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் ஒரு மார்க் எடுத்தாச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம், பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம். நெட் எக்ஸாம் எழுதி ஜேஆர்எஃபாக போவாங்க, இல்லைன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போவாங்க. அப்போ இந்த 3 கேட்டகரியில் வர்றவங்களும் பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் இப்போது இந்த யூஜிசி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஹெச்டி அட்மிஷன் இனி வரக்கூடிய இந்த அகாடமிக்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அந்த நெட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி அதில் அந்த 3rd கேட்டகரி பெர்சன்டேஜுக்குள்ளே வரணும். அப்படி அந்த 3rd கேட்டகரியில் வந்தால் மட்டும்தான் பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போ அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டு நீங்கள் எப்போனாலும் இந்த பிஹெச்டி அப்ளை பண்ணிக்கிடலாம். ஆனால் சேரணும், பிஹெச்டி கண்டிப்பாக சேரணும் அப்படின்னாச்சுன்னா இந்த கேட்டகரி 3ன்னு ஒன்று இருக்குது. அதில் மார்க்ஸ் அதில் உள்ள ஒரு பெர்சன்டேஜை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் பிஹெச்டி அப்ளை பண்ண முடியும். அப்போ எங்கெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் அதே போல் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எல்லா இதுலேயும் நீங்கள் பிஹெச்டி அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக நெட் எக்ஸாம் எழுதியே ஆகணும். இல்லை நெட் எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ், நெட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு பெர்சன்டேஜ் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஜேஆர்எஃப்க்கு ஒரு பெர்சன்டேஜ் வைப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறமா பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க, 2வது கேட்டகரி. அதுக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கும், பெர்சன்டேஜ் மார்க். இப்போ இந்த கேட்டகரி 3 அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த மார்க்ஸை ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஹெச்டி அட்மிஷன் போட முடியும். சரிங்களா? இப்போ அந்த யூஜிசி ப்ரெஸ் நியூஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? இந்த யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவங்க இந்த மார்ச் 27, 2024 வெளியிட்ட இந்த பப்ளிக் நோட்டீஸ் பாருங்களேன். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் ஆஸ் அன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி. அதாவது இந்த நாடு முழுவதும் ஒரே டெஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இப்போ வேரியஸ் யூனிவர்சிட்டி நடத்துது இல்லையா, அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒரே டெஸ்ட்டு, நெட் எக்ஸாம் எழுதுப்பா, நெட் எக்ஸாம் எழுதி அதில் இவ்வளோ மார்க் நீ வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீ பிஹெச்டி அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஜேஆர்எஃபாக போகிறவங்க ஜேஆர்எஃபாக போகலாம், அதுக்கு பெர்சன்டேஜ் கூட வேணும். அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போகிறதுக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். அடுத்து இது 3rd கேட்டகரியில் பிஹெச்டி அட்மிஷன் போடலாம். அப்போ அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கண்டக்ட்ஸ் அ நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் த்ரூ த என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அப்போ இந்த நெட் எக்ஸாம் வருஷத்துக்கு 2 தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜூன் அண்ட் டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த நெட் ஸ்கோர்ஸ் ஆர் யூஸ் டு அவார்டு. இப்போ இது நெட் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அப்போ இந்த நெட்டில் உள்ள அந்த ஸ்கோரை வச்சு ஜேஆர்எஃப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வித் மாஸ்டர் டிகிரியும் இந்த நெட் எக்ஸாம் ஸ்கோர் இருந்துச்சுன்னா அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இதுவும் இருக்குது. அப்போது இந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ மெனி யூனிவர்சிட்டிஸ் கண்டக்ட் தேர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் அட்மிஷன் டு தியர் பிஹெச்டி ப்ரோக்ராம். அப்போ அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வந்துட்டு எல்லா யூனிவர்சிட்டிஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த பிஹெச்டி அட்மிஷனுக்காக.
அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்குது, நிறையா டெஸ்ட் அட்டன் பண்ண வேண்டியிருக்குது. அங்கேயும் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அட்டன் பண்ண வேண்டியிருக்குது, இங்கேயும் அட்டன் பண்ண வேண்டியிருக்குது. இல்லை அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, டு ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஒன் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் பிஹெச்டி அட்மிஷன் ஆஸ் எ பார்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, UGC constituted and committee to review the provisions of the national eligibility test. நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் எழுதினாலே போதும், மற்ற யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ பாருங்க, ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் இன் 578th மீட்டிங் ஹெல்ட் ஆன் 13 March 2024, அப்போ இந்த அவங்க டிசைட் பண்ணது என்னென்னா, வரக்கூடிய அகடமிக் செஷன் 2024-2025 the net score can be used for admission to PhD program in place of entrance test. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு பதிலாக இந்த நெட் ஸ்கோரை யூஸ் பண்ணி அவங்க அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பாருங்கள், இன் பிளேஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டக்டட் பை த டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அப்போ யூனிவர்சிட்டிஸ் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வேண்டாம், மற்ற ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மற்ற காலேஜஸில் நடத்தக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வேண்டாம். நெட் எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஸ்கோர்ஸ் இருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம். அப்போ பாருங்கள், ஃப்ரம் June 2024 ஆன்வர்ட்ஸ் த நெட் கேண்டிடேட்ஸ் வில் பி டிக்ளேர் எலிஜிபிள் இன் 3 கேட்டகரிஸ். அதான் பாருங்கள், 3 கேட்டகரிஸில் கொண்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன, அட்மிஷன் டு பிஹெச்டி. அப்போ அவங்களும் பிஹெச்டி அட்மிஷன் போடலாம். ஆனால் அவங்க என்னவா இருப்பாங்க, ஜேஆர்எஃபாக இருப்பாங்க. அப்போ அவங்களும் என்ன பண்ணலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணலாம் இல்லையா. அப்போ நெட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரியில் என்ன, பிஹெச்டிக்கும் அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் அப்பாயின்மெண்ட் ஆகலாம். அடுத்து கேட்டகரி 2 பாருங்களேன். அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் மார்க்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு பாருங்கள், அட்மிஷன் டு பிஹெச்டி வித்தவுட் ஜேஆர்எஃப். இப்போ கேட்டகரி 2 வர்றவங்க ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணலாம், இந்த பிஹெச்டி அட்மிஷன் போடலாம். இல்லை யூனிவர்சிட்டிஸ், அப்போ காலேஜஸில் அவங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணலாம், இந்த பிஹெச்டி அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் அப்பாயின்மெண்ட் ஆகலாம். அந்த கேட்டகரி 2 மார்க்ஸ் வச்சுருப்பாங்களோ அவங்க. அப்போ இந்த கேட்டகரி 3 இப்போ அடுத்ததாக இப்போ டிக்ளேர் பண்ண போகிறாங்க, இந்த கேட்டகரி 3. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பிஹெச்டி ப்ரோக்ராம் மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கோர் கேட்டகரி 3ல் வரக்கூடிய ஸ்கோர் இருக்குது பாருங்கள், பிஹெச்டிக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். ஃபார் நாட் ஃபார் த அவார்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் அவங்க அப்ளை பண்ண முடியாது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் ஆக முடியாது. அப்போது இந்த கேட்டகரி 3 வந்துட்டு ஒன்லி ஃபார் பிஹெச்டி அட்மிஷன் போடணும் அப்படின்னாச்சுன்னா இவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும். கேட்டகரி 3க்குள்ளே உங்களுடைய மார்க்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கணும். இப்போ கேட்டகரி 1 கேட்டகரி 2 அந்த 2 வந்தாலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். கேட்டகரி 1 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா ஜேஆர்எஃப், அதே போல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் ஆகலாம். கேட்டகரி 2 போனீங்கன்னா இந்த பிஹெச்டி அட்மிஷன் பண்ணலாம், ஜேஆர்எஃப் கிடையாது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம். அப்போ இந்த 3 கேட்டகரிக்குள்ளே வந்தாலும் என்ன பண்ணலாம், பிஹெச்டி அட்மிஷன் போடலாம். அப்போ அதுலேயும் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரிக்குள்ளே ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணலாம், 2வது இதில் ஜேஆர்எஃப் அப்ளை பண்ண முடியாது, 3வது இதில் பிஹெச்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இன்னும் பாருங்கள், இதில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துக்கிறாங்க, டேபிள் போட்டு கொடுத்துக்கிறாங்க. கேட்டகரி 1 அவார்ட் ஃபார் ஜேஆர்எஃப் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அப்போது கேட்டகரி 1ல் உள்ளவங்க ஜேஆர்எஃபாக போகலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம், பிஹெச்டி அட்மிஷன் 3க்குமே அவங்க அப்ளை பண்ணலாம். கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னா நோ ஜேஆர்எஃப்க்கு போக முடியாது. அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம், பிஹெச்டி அட்மிஷன் பண்ணலாம். கேட்டகரி 3 அப்போ இவங்க வந்து ஜேஆர்எஃபாக போக முடியாது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் போக முடியாது, ஆனால் பிஹெச்டி அட்மிஷன் மட்டும் போடலாம். இல்லை அப்போ இப்போ இந்த யூஜிசி கொண்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த கேட்டகரி 3 மற்றதெல்லாம் ஏற்கனவே உள்ள அதே பாலிசி தான். இப்போ இந்த கேட்டகரி 3 மட்டும் உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த ஜேஆர்எஃப் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் இன்டு பிஹெச்டி ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ. அப்போ நெட்டில் அவங்க வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு அந்த பிஹெச்டி அட்மிஷன் போடுறாங்க. அடுத்த கேட்டகரி 2 and 3 இருக்கு இல்லையா. அப்போ அதில் 70% வெயிட்டேஜ் வில் பி கிவன் ஃபார் டெஸ்ட் ஸ்கோர்ஸ். இப்போ நெட் எக்ஸாமில் அவங்க வந்து மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க, அப்போ அதில் வந்துட்டு அதை வந்து 70% கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ ரிமைனிங் 30% இருக்குல்ல, அது வந்துட்டு இன்டர்வியூவில் அவங்க வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க,
ஸோ அப்போ 70% ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்ஸ். இன்டர்வியூ வந்துட்டு ஒரு 30% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இந்த பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு. அப்போ அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி அவங்க பிஹெச்டி அட்மிஷனுக்கு எலிஜிபிளா யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த மார்க்ஸ் இந்த நெட் எக்ஸாமில் வாங்கக்கூடிய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 and 3 வில் பி வேலிட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 year. ஒரு வருஷம் தான் வேலிட். இப்போ வந்து நீங்கள் ஜூனில் பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மே மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம், பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் இந்த நெட் எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சரிங்களா? அதனால் இந்த நெட் எக்ஸாமுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? அப்போ இந்த செட் எக்ஸாம் எழுதியாச்சுன்னா பிஹெச்டி வந்து அட்மிஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இங்கே வந்து எதுவுமே சொல்லலை. மேபி அதை வந்து இன்னொரு இதில் வந்து சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் இந்த இதில் ஒரே எக்ஸாம். சரிங்களா? அதனால தான் அந்த நெட் எக்ஸாம் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போ செட் எக்ஸாம் எழுதியாச்சுன்னா பிஹெச்டி பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் இதில் தகவல் இல்லை. ஆனால் நெட் எக்ஸாம் கம்பல்சரி அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதனால் இந்த நெட் எக்ஸாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது ஒரு செட் எக்ஸாம் போடுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த செட் எக்ஸாம் போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த காலேஜ் டிஆர்பி இந்த எக்ஸாமும் இப்போ வைக்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டே இருக்குது. நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி. அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா யூனிட்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். எல்லா டாபிக்ஸும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? தமிழில் என்ன டவுட்னாலும் அதுவும் லைவ் கிளாஸாக நம்ம வந்து அதை கண்டக்ட் பண்ணுறோம். என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கிடலாம். சரிங்களா? அப்போது இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. அதாவது செட் எக்ஸாம், அதாவது செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாம் சிலபஸ் தான். நெட் எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அதே சிலபஸ் தான் நம்ம இங்கேயும் நடத்த போகிறோம். அதே போல் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான எக்ஸாம்ஸும் நாம் என்ன செய்கிறோம், கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த 1ஆம் தேதி திரும்பவும் ஒரு கிளாஸ் நம்ம ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? அப்போ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.